நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவுள்ள 13வது மலேசிய திட்டத்தில் இந்திய சமுதாய மேம்பாடு தொடர்பான பல்வேறு பரிந்துரைகளை 2வது நிதியமைச்சர் டத்துஸ்ரீ அமீர் அம்சா அசிசானை சந்தித்து தெரிவித்ததாக கில்லான் நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராவ் தெரிவித்துள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் சில இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே நடந்த சந்திப்பின் தொடர்ச்சியாக இன்று இந்த சந்திப்பு நாடாளுமன்றத்தில் நடந்ததாக அவர் தெரிவித்தார். 13வது மலேசிய திட்டத்தில் இந்தியர்கள் உட்பட அனைத்து இனங்களின் சமூக பொருளாதார தரமுயர்த்தும் முன்னெடுப்புகள் இருக்கும் என அமீர் அம்சா கூறியதாகவும் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவை விவாதத்தின் போது கூடுதலான பரிந்துரைகளை முன்வைக்குமாறும் கேட்டுக்கொண்டதாக கணபதி ராவ் தெரிவித்தார். இச்சந்திப்பில் தம்முடன் ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர், பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபாகரன் மற்றும் சிகாமா நாடாளுமன்ற உறுப்பினர் குணேஸ்வரன் ஆகியோரும் கலந்து கொண்டதாக அவர் கூறினார். இதனிடையே தங்களின் கருத்துக்களை கேட்டறிந்ததற்காக அமீர் அம்சாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட கணபதி ராவ் அத்திட்டத்தில் இந்தியர்களுக்கான பிரத்யேக முன்னெடுப்புகள் உள்ளடக்கி இருக்கும் என பெரும் எதிர்பார்ப்புடன் காத்திருப்பதாக தெரிவித்தார். புதிய இடம், புதிய தோற்றம், புதிய அல்டிமேட் டிஸ்கவுண்ட்ஸ், புதிய ஆர்டிஸ்ட் லைன் அப், மில்லியன்ஸ் ஆஃப் சாய்ஸஸ், நம்ப முடிய ஆச்சரியங்கள் நிறைந்த சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ, அனைத்துலக மாசான இந்திய விற்பனை திருவிழா. உங்களுக்காக இதை பிரம்மாண்டமாக வழங்குவது கலர்ஸ் ஆஃப் இந்தியா. 30 ஜூலை தொடக்கம் 3 ஆகஸ்ட் வரை டாப் ஷாப்பிங் சென்டர் ஜோஹர்பாருவில் 10 ஃபெஸ்டிவல்ஸ் ஒரே இடத்தில். ஃபுட் ஃபெஸ்டிவல், சாரி ஃபெஸ்டிவல், டிவைன் ஃபெஸ்டிவல், வெட்டிங் ஃபெஸ்டிவல் எல்லாம் உண்டு. கெட் ரெடி ஃபார் ஷாப்பிங் எக்ஸ்போ இன் டாப் ஷாப்பிங் சென்டர் ஜோஹர்பாரு. இந்திய சமூக உருமாற்ற பிரிவான மித்ராவின் கீழ் இவ்வாண்டு இதுவரையில் 16 உயர்தாக்க முன்னெடுப்புகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இன்று வெளியிட்ட அறிக்கையில் பிரதமர் அலுவலகம் அதனை உறுதிப்படுத்தியது. அங்கீகரிக்கப்பட்ட இத்திட்டங்கள் கல்வி மற்றும் பயிற்சிகள், ஆன்மீகம் மற்றும் கலாச்சாரம், சமூக நல்வாழ்வு ஆகிய 3 அம்சங்களுக்கு முக்கியத்துவம் தருகின்றன. நாட்டின் வளர்ச்சியில் இந்திய சமூகத்தையும் அரவணைத்து செல்லும் மடானி அரசாங்கத்தின் தொடர்ச்சியான கடப்பாடுகளுக்கு ஏற்ப இது அமைகிறது. அதே சமயம் குறிப்பிட்ட சில திட்டங்களை அங்கீகரிக்க முடியாமல் போயிருப்பதையும் பிரதமர் அலுவலகம் சுட்டிக்காட்டியது. தீவெட் எனப்படும் தொழில் கல்வி மற்றும் தொழில் பயிற்சி தொடர்பான முன்னெடுப்பும் அவற்றில் அடங்கும். அது தேசிய தீவெட் மன்றத்தின் அதிகாரத்தின் கீழ் வருவதே காரணமாகும். இது தவிர ஏற்கனவே சில அமைச்சுகளின் கீழ் உள்ள திட்டங்களை ஒத்திருப்பதாலும் சில முன்னெடுப்புகள் நிராகரிக்கப்பட்டன. இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சு, சுகாதார அமைச்சு, தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை அமைச்சு உள்ளிட்டவை அவ்வமைச்சுகளாகும். ஒரே மாதிரியான திட்டங்களை தவிர்க்கவும் வளங்களை விவேகமாக கையாளவும் அவை நிராகரிக்கப்பட்டதாக பிரதமர் துறை தெளிவுபடுத்தியது. இந்திய சமூகத்துக்கான மேலும் சில வியூக திட்டங்கள் விரைவிலேயே பரிசீலிக்கப்பட்டு அமலாக்கங்களும் மதிப்பிடப்படும். அரசாங்க அனுகூலங்கள் இந்திய சமூகம் நியாயமாகவும் சமமாகவும் தொடர்ச்சியாகவும் பெறுவதை மடானி அரசாங்கம் தொடர்ந்து உறுதி செய்யும் என்றும் பிரதமர் அலுவலகம் கூறியது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். சோஸ்மா எனப்படும் 2012 பாதுகாப்பு குற்றங்களுக்கான சிறப்பு நடவடிக்கைகள் சட்டம் மீதான மறு ஆய்வு கடைசி கட்டத்தில் உள்ளது. பரிந்துரைக்கப்பட்ட திருத்தங்கள் விரைவிலேயே நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. பாகான் நாடாளுமன்ற உறுப்பினர் லீம் குவான் எங்கின் கேள்விக்கு மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக வழங்கிய பதிலில் அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் அவ்வாறு கூறினார். கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்திற்கும் மலேசியாவின் அனைத்துலக மனித உரிமை கடமைக்கும் இணங்க சர்ச்சைக்குரிய அச்சட்டத்தின் கீழ் பட்டியலிடப்பட்டுள்ள குற்றங்களில் 73 குற்றங்கள் ஆராயப்படுகின்றன. சோஸ்மா சட்டத்தின் கீழ் கைதாகி தடுத்து வைக்கப்படுவோரை ஜாமீனில் எடுக்கவே முடியாது என்ற சட்டப்பிரிவை நீக்கிவிட்டு அந்த அதிகாரத்தை நீதிமன்றத்திடமே திரும்பி ஒப்படைக்கவும் பரிசீலிக்கப்படுகிறது. இந்த மறு ஆய்வு போலீஸ், சட்டத்துறை தலைவர் அலுவலகம், சுஹாகாம் எனப்படும் மலேசிய மனித உரிமை ஆணையம், நீதித்துறை, அரசு சார்பற்ற அமைப்புகள், கல்வியாளர்கள், சட்ட வல்லுநர்கள் போன்ற தரப்புகளுடனான கலந்தாய்வை உட்படுத்தியுள்ளது. ஒரு விரிவான மற்றும் சமநிலையான முடிவு எட்டப்படுவதை உறுதி செய்யும் வகையில் கலந்தாய்வுகள் தொடருவதாக சைஃபுடின் தெரிவித்தார்.
நேற்று பூச்சோங்கில் உள்ள சுங்காய் கிளேங் பாலத்தின் கீழ் கண்டெடுக்கப்பட்ட சடலம் கடந்த வாரம் காணாமல் போன 23 வயது தனியார் கல்லூரி மாணவியினுடையது என்று நம்பப்படுகின்றது. கடந்த ஜூலை 26ஆம் தேதியன்று அப்பெண் காணாமல் போய்விட்டதாக போலீசாருக்கு புகார் வந்தது என்று சுபாங்கியா மாவட்ட காவல்துறை தலைவர் வான் அஸ்லான் வான் மாமாட் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இறந்த அந்த பெண்ணின் உடலை பரிசோதித்ததில் பாதிக்கப்பட்டவரின் கால்சட்டை பாக்கெட்டில் ஒரு சாவி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். காணாமல் போன அந்த மாணவியின் அங்க அடையாளங்கள் இறந்தவரோடு ஒத்துப்போவதால் குடும்பத்தாரிடம் உடலை ஒப்படைக்க முடியும் என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்டவரின் உடலில் காயத்தின் அறிகுறிகள் ஏதும் இல்லை என்றும் வான் அஸ்லான் மேலும் கூறியுள்ளார். Hidup banyak cabaran? Mesti boleh. Cloud9 naik semangatmu. Kelembutan karamel, kacang rangup, coklat enak. Cloud9. Baharu. Cloud9 Crispy Crunch. Cloud9. வரும் செப்டம்பர் வாக்கில் சுதந்திர பாலஸ்தீன நாட்டை அங்கீகரிக்கும் பிரிட்டனின் திட்டத்தை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கடுமையாக சாடியுள்ளார். காசா நெருக்கடியை முடிவுக்கு கொண்டு வராமலும் இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தையை ஜெருசலம் தொடராமல் போனால் பாலஸ்தீன நாட்டை அங்கீகரிப்போம் என பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டார்மர் அறிவித்துள்ளார். ஆனால் பிரிட்டனின் அவ்வறிவிப்பு பயங்கரவாதத்திற்கான வெகுமதி என நெத்தன்யாகு குறிப்பிட்டார். இது அமாஸ் போராளி அமைப்பை ஆதரிப்பதாகும் என்றார் அவர். எனவே இஸ்ரேலிய எல்லையில் ஒரு ஜிஹாடிஸ் நாடு அமையுமேயானால் அது எதிர்காலத்தில் பிரிட்டனுக்கே அச்சுறுத்தலாக அமையும் என நெத்தன்யாகு எச்சரித்தார். பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் பிரிட்டனின் இம்முடிவானது இஸ்ரேல் பாலஸ்தீன நெருக்கடியில் அதன் நிலைப்பாடு பெருமளவில் மாறியிருப்பதை காட்டுகிறது. ஆளும் தொழிலாளர் கட்சியில் கொடுக்கப்படும் அழுத்தங்களும் பிரான்சின் நடவடிக்கைகளும் இந்த தொனி மாற்றத்திற்கு காரணமாக கூறப்படுகிறது. பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் அதே சமயம் அனைத்து கைதிகளையும் அமாஸ் விடுவிக்க வேண்டும் என்பதோடு ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு வருங்கால காசாவின் நிர்வாகத்தை விட்டு தள்ளியிருக்க வேண்டும் என்றும் ஸ்டார்மர் நிபந்தனை விதித்துள்ளார். பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் முடிவை பிரிட்டன் அமைச்சரவை எடுப்பதற்கு முன்பே ஸ்டார்மர் நெத்தன்யாகுவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாக தெரிகிறது. புதிய இடம், புதிய தோற்றம், புதிய அல்டிமேட் டிஸ்கவுண்ட்ஸ், புதிய ஆர்டிஸ்ட் லைன் அப், மில்லியன்ஸ் ஆஃப் சாய்ஸஸ், நம்ப முடிய ஆச்சரியங்கள் நிறைந்த சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அனைத்துலக மாசான இந்திய விற்பனை திருவிழா. உங்களுக்காக இதை பிரம்மாண்டமாக வழங்குவது கலர்ஸ் ஆஃப் இந்தியா. 30 ஜூலை தொடக்கம் 3 ஆகஸ்ட் வரை டாப் அண்ட் ஷாப்பிங் சென்டர் ஜோபார்வில் 10 ஃபெஸ்டிவல்ஸ் ஒரே இடத்தில். ஃபுட் ஃபெஸ்டிவல், சாரி ஃபெஸ்டிவல், டிவைன் ஃபெஸ்டிவல், வெட்டிங் ஃபெஸ்டிவல் எல்லாம் உண்டு. Get ready for Shopping Expo in Top End Shopping Center, ஜோபார்வில். புகழ்பெற்ற பார்பி பொம்மை வடிவமைப்பாளர்களான மேரியோ பக்லினோ, கியானி குரோசி இருவரும் இத்தாலியில் நிகழ்ந்த கார் விபத்தில் உயிரிழந்துள்ளனர். நெடுஞ்சாலையில் 82 வயது முதியவர் எதிர்த்திசையில் நுழைந்து ஓட்டிய வாகனத்துடன் அவ்விருவரின் கார் நேருக்கு நேர் மோதியது. இதில் அவ்விருவருடன் பயணித்த வங்கியாளரும் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்ட வேளை அவரின் மனைவி படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தவறான சாலையில் புகுந்து விபத்துக்கு காரணமான அந்த முதியவரும் கொல்லப்பட்டார். மாரியோ மற்றும் கியானியின் மறைவுக்கு பார்பி நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இன்ஸ்டாகிராம் பக்கம் அனுதாபம் தெரிவித்துள்ளது. பொம்மை தயாரிப்பில் அவ்விருவரின் சேவை காலத்திற்கும் நினைவு கூறப்படும் என இரங்கலும் தெரிவிக்கப்பட்டது. மாரியோ, கியானி இருவரும் உலக புகழ்பெற்ற பாடகர்களான ஷேர், லேடி காகா மற்றும் நடிகைகள் சாரா ஜெசிகா பார்க்கர், சோஃபியா லோரன் போன்றோரின் பொம்மைகளை வடிவமைத்தும் பிரபலமானவர்களாவர்.